இல்ல, அதற்கான காலங்கள் நாம் தனியாக எந்த முடிவு எடுக்க முடியாது. அதற்கான காலகட்டங்கள், அதற்கான நாங்கள் கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள். திராவிட இயக்க லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் உறுதியாக நாங்கள் நிற்போம் என்பதுதான் எங்களுடைய எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துரையால் உருவாக்கப்பட்டது. 28 ஆண்டு காலம் அவருடைய மெய்காப்பாளனை போன்று அவருடைய சேனாதிபதியாக நான் பணியாற்றுகிறேன். அவர் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடித்தவன். துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர். குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துரையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்காக பொறுத்துக் கொண்டு நான் கடந்து வந்தேன். கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச உடன்படிக்கையின் போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு, வெளியே கொடுக்கின்ற போது செல்போன் இப்படி கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வச்சார். அப்படின்னா அதோட என்ன நோக்கம்? ஆக எல்லாமே துரையுடைய தவறான செய்கைகள். சமரசம் முடிந்து நான் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக என் பெயர் அறிக்கை வருகிறது, நான் மன்னிப்பு கேட்டேன், வருத்தம் தெரிவித்தேன் என்று. இதெல்லாம் ஒரு உள்கட்சியில் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது? அலட்சியப்படுத்துகிறீர்கள். எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். செப்டம்பர் 15 தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் கூடி ஒரு முடிவெடுப்போம். இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுக சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை. அந்த பிழையை செய்திருக்கிறார்கள். அவருடைய பலனை 2026 அவர் அறுவடை செய்வார்கள்.